ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி போன அண்ணாமலை நேற்று இரவு திரும்பிவிட்டார். ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஃப்ளைட் ஏறிட்டார் 4:30 மணிக்கு, அப்படி நைட் வந்துடும். விஸ்டாராவில் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேற்று ரிட்டன் வந்த அண்ணாமலை எப்போதும் போல் இல்லை. இறங்கின உடனே எல்லாம் பத்திரிகையாளர்லாம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, 2 நாளைக்கு நீங்கள் எழுதுறதை எழுதிக்கிங்க, நான் 2 நாள் கழிச்சு பார்ப்பேண்ணே. 2 நாள் கழிச்சு பார்ப்பேண்ணே, நான் நீங்கள் இப்போ போடுறத போட்டுக்கிங்கன்னா எழுதுறதை எழுதிக்கிங்கண்ணே, உங்கள் கற்பனைக்கு எழுதிக்கிங்கன்ட்டு போய் வண்டி ஏறி போயிட்டார். ஸோ இப்போ இதை எதற்கு சொன்னார்? டெல்லியில் என்ன நடந்தது? இந்த 3 நாளாக அலைக்கழிக்கப்பட்ட அண்ணாமலைக்கு கடைசியில் வெற்றி கிடைத்ததா இல்லையா, அவர் என்ன நினச்சாரோ அது நடந்ததா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸ்க்ளூசிவ் டெல்லி தகவல். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போனார். ஏற்கனவே மத்திய தலைமை ரொம்ப கடுப்பில் தான் இருந்தது. ஏன்னா ஒரு கூட்டணியே முறிச்சு விட்டாங்க. எப்படி அவர்களை ஏமாற்றி அதிமுகவை ஆட்டையை போட்டு ஒரு 20 தொகுதி பண்ணிடலான் இருந்தோம். அந்த கடுப்பில் அதிமுக அழகாக கேம் ஆடி எடப்பாடியார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டக்குன்னு அதை சொல்ல முடியாது அப்படின்றக்கா 20 இடம் கேட்பீங்களா நீங்கள் என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லாமல் மெல்லவும் முடியாமல் 2 நாள் முடிச்சுக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு அண்ணாமலை லூஸ் டாக்கை விட்ட உடனே டக்குன்னு அண்ணாமலை மேலே பழியை போட்டு அதை ஆட்டையை முடிச்சிட்டாங்க. ரைட்டா? இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி உடனே அதாவது மூத்த தலைவர்கள் கூட்டத்தை கூப்பிட்டு அதிமுக 2 கோடி தொண்டர்களின் இன்னைக்கு கூட லைவில் சொல்லியிருக்காரு. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுத்தாரு சேலத்தில். அதில் கூட சொல்லியிருக்காரு, இது 2 கோடி தொண்டர்களின் உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் கட்சியில். அதை வைத்து தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துட்டோம். ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்றது தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நாங்கள் கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கோம், வெறும் 300 ஓட்டில் ஒரு இடத்துல தோற்றுருக்கோம், 5000 ஓட்டில் தோற்றுருக்கோம், 15000 ஓட்டில் தோற்றுருக்கோம், அதனால் இந்த முறை நாங்கள் 20 இடத்த பிடிப்போம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது அடுத்த விஷயம். இப்போ அண்ணாமலை என்ன ஆச்சு டெல்லியில் போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமன்ட்டு அந்த டேட்டா கேட்டிருக்காங்க. இது என்னங்க பெரிய பரபரப்பு, ரத்த அபிஷேகம் அது இதுன்னு சொல்லி இப்போ இனக்கலவரத்தை உண்டு பண்ணிடுற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது, நீங்கள் போய் என்ன விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழ் தெரிந்ததுனால தான் நிர்மலா சீதாராமன், அதனால் அவரை கூப்பிட்ருக்காங்க. அவர் சில புக்குகளை வாங்கிட்டு அதை கொண்டு போய் வச்சு பார்த்துட்டு அண்ணாமலை டெல்லி போனோடனே அமித்ஷா பயங்கர கடுப்பில் இருந்திருக்காரு. என்ன ஆட்டையை அப்படி குலைச்சி விட்டே அப்படின்ட்டு ரொம்ப பேசலை. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அமித்ஷா சந்திக்கலை. அடுத்த நாள் நிர்மலா சீதாராமனை சந்திக்க சொன்னாங்க. அதை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நிர்மலா சீதாராமனை சந்தித்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாமலைக்கு நிர்மலா சீதாராமன் மேலெல்லாம் மிகப்பெரிய ஒரு மரியாதையோ ஒரு பெரிய பயமோ ஒரு மூத்த கட்சி தலைவர் என்கிற வகையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. சும்மா என்ன, நானும் நீங்களும் எல்லாம் ஒன்று தான், நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், நீங்கள் என்கிட்ட சுற்றி நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கீங்க, நாளைக்கு நானும் வர முடியும், நானும் சிஎம்மாக வர முடியும், மினிஸ்டராக வரதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற ரேஞ்சில் தான் அவர் டீல் பண்ணுவார். ஏற்கனவே நிர்மலா சீதாராமனை எந்த சூழலையும் அவர் வரவேற்றதோ போய் பார்த்ததோ கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் அது. அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி ஒரு முறை அண்ணாமலையை மிரட்டிய போது கூட அந்த பிராமின் லாபிலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, நாங்கள் ஓவர் அண்ணாமலை போகிறார், நாங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கே போக முடியல, பிராமணர்களை எல்லாம் ஒழித்து கட்டி விட்டாருன்னு சொல்லும்போது சுப்பிரமணிய சாமி தன்னோட ஸ்டைலில் என்ன அண்ணாமலைனா யாருன்னு கேட்டாப்புல. சரியா? அதுக்கு பதில் அளித்த அண்ணாமலை என்ன சொன்னாப்புலன்னா, நான் போய் கண்டவன்ட்டெல்லாம் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, எவன் காலையும் போய் விழுகணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. அதனால் எனக்கு தலைவர் மோடி தான், அமித்ஷா தான், அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேனே தவிர என்னோட பதவிக்கோ பதவி சுகத்துக்கோ போய் சுப்பிரமணிய சாமி கிட்டலாம் போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி மூக்கை உடச்சி விட்டார். அதோட சுப்பிரமணிய சாமி ஆஃப். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எப்போதுமே இதே போன்ற ஸ்டைலில் பேசக்கூடியவர் தான் அண்ணாமலை. இப்போ அங்கே டெல்லியில் போய் என்ன இருக்குன்னா, நிர்மலா சீதாராமன் அதே ஸ்டைலில் பேசியிருக்காரு. அடுத்து நட்டாஜியை பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. பேசினோடனே தன்னுடைய முடிவுலேருந்து அண்ணாமலை பின்வாங்கவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியாக கட்சியை வளர்த்தா தான் நம்ம நிற்க முடியும், நம்ம யார் மேலேயாவது குதிரை சவாரி ஏறணும் அப்படின்னா இது பண்ண முடியாது, நம்ம ஒன்று திமுகவை ஒழிக்கணும், இல்லை அதிமுகவை அடியோடு அகற்றணும், அப்போ தான் நம்ம 2வது இடத்துக்கு போக முடியும், அப்புறம் முதல் இடத்துல ஆட்சியை பிடிக்க முடியும். நம்ம அவர்கள் பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா 3வது அணியாக நம்ம செயல்படுவோம், அவ்வளோதான். ஒரு சீட் 2 சீட்டை ஜெயிச்சுட்டு அப்படியே கட்சி நடத்திட்டு இருக்க வேண்டியதான். நம்ம என்றைக்கும் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வர முடியாது, முழு அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அதனால் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருக்கும்போதே நம்ம அரச படைகளை வைத்து இவர்களை மிரட்டி அடித்து நொறுக்கி இவர்கள் கட்சியை காணாமல் செய்து இவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு ஏதாவது ஒரு கட்சியை அழித்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்த பிடிக்க முடியுன்றது அண்ணாமலையோட நீண்ட நாள் எண்ணம். அதை வெளியிலையும் சொல்லியிருக்காப்புல, இதைத்தான் டெல்லியிலையும் போய் சொல்லியிருக்காப்புல. உடனே நட்டாஜி கொஞ்சம் ஷாக் ஆகி, என்னடா கொண்ட கொள்கையில் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஏதாவது சரி தெரியாமல் பண்ணுறாதுன்னு வேறு மாதிரியாக பேசுவான்றதான் அவங்க எதிர்பார்த்தது. ஆனால் அண்ணாமலை வேறு மாதிரி அடித்த உடனே அவர்கள் ஒரே யோசனை, சரி நட்டாஜி இருங்க நான் அமித்ஷாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாட்ட பேசிட்டு அமித்ஷா ஷாக்கு.
என்னடா தம்பி நம்ம பாசமுக்கு தம்பி அண்ணாமலை அறிவித்தோம், சொத்தை கூட எழுதி வச்சிடலான்னு ரேஞ்சில் இருந்தோம். சரி எல்லாத்துலேயும் மண்ணை போட்டாப்புலன்னு நினச்சேன். ஆனால் ஒரு விஷயத்தில் தம்பி தெளிவாக இருக்காப்புலையே. அப்போ இந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம சப்போஸ் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து தம்பி அண்ணாமலை சொல்கிறத வைத்து ஏதாவது ஒரு கட்சியை அழித்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு கட்சியை காலி பண்ணி ரெட்டலையை முடக்கி ஆட்சியை பிடிச்சிடலாம். இதுக்கு அண்ணாமலை தேவை தேர்தலுக்கு பிறகு. ஆனால் தேர்தலில் நம்ம ஜெயிக்கணுமே, ஆட்சிக்கு வரல, பிஜேபி ஆட்சிக்கு வரல அப்படின்னா எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இப்போ புல்லோடு பிடுங்கி போட்டுருவோம். பிஜேபின்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்ற நிலையில் தான் நம்ம போராடிட்டுருக்கோம். அதை தக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலையில் தான் வந்து நம்ம அதிமுக ஆட்டையை போட்டு இந்த முறை எம்பியில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டையை முழுசாக இறங்கலான்னு போது இப்படி சொல்கிறாப்புல. ஆனால் அண்ணாமலை சொல்கிறதுலேயும் ஒரு இது இருக்குது, கட்சிக்கு நல்லது தான், நம்ம அவர்களை அடித்து உடைத்து நம்ம வந்து ஆட்சிக்கு வரணுமாச்சே. சரி ரைட், அண்ணாமலை இப்போதே கழட்டி விட வேணான்னு ஒரு மனசில் வந்திருக்கு. உடனே 3வது நாள் தான் அண்ணாமலையை கூப்பிட்டு அமித்ஷா சந்திச்சிருக்காரு. அப்பயும் ஆவேசமாக அண்ணாமலை பேசியிருக்காப்புல. ஐயா நான் ராஜினாமா வேணா பண்ணிட்டு போயிடுறேன், நான் வந்து எனக்கு இதே வேணாம், அந்த பதவியே வேணாம், ஆனால் நான் சொல்கிறது மட்டும் தயவு செய்து கேளுங்க. அங்கே இருக்கிற அந்த மங்குனி மாங்காய்கள்லாம் இருக்குது, சிலதெல்லாம் அந்த மட சாம்பிராணிகள், அப்புறம் வந்து இந்த களிமண்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு செக் வைக்குது. ஆனால் இதுதான் மேட்ரு, நம்ம வந்து அதிமுகவை அழிக்கணும், அதிமுகவை அழிச்சா தான் நம்ம வந்து 2ஆம் இடத்தை பிடிக்க முடியும். அப்புறம் திமுக காலி பண்ணுவோம், இல்லை திமுக வீக் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணோம். 6 மாதமாக ஏரியா பிடிச்சி உள்ளே போடலான்னு பிளான் போட்டோம், உள்ளே போட்டோம். இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த அது வந்து கரும் பாறை மாதிரி இருக்குது, ஒன்றும் சரிக்க முடியல. அதுக்கு அதிமுக தான் ஒரே வழி. அப்போ அதிமுக கட்டையை போட்டு நம்ம தூக்கி உள்ளே வைப்போம் அப்படின்றாப்புல. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் அமித்ஷா என்ன சொன்னதா அங்கேருந்து வர தகவல் என்னென்னா, சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இப்போதைக்கு பிடிச்சி நம்ம உள்ளே போட்டு அதை இதையும் பண்ணிவிட்டோம்னா அப்புறம் எலெக்ஷனில் நமக்கு தொங்கல் வந்ததுன்னா நாடாளுமன்றத்தில் அதிமுக ஒரு 5 சீட்டு 4 சீட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு பற்றாக்குறைக்கு ஆள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்களே. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எலெக்ஷன் வரைக்கும்னு. நீங்கள் இறங்கி போக முடியாது அப்படின்னா இப்போ நான் உங்களை பதவி விட்டு தூக்குனாலும் கட்சிக்கு அசிங்கம். அதனால் நீங்கள் என்ன அப்படியே ஒதுங்கிருங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன். நம்ம இன்னொரு டீமை ரெடி பண்ணுவோம், ஒரு மகனி டீமை ரெடி பண்ணி அவர்களை அப்படியே அஸ்கா போட்டு அது நிர்மலா சீதாராமன், நம்ம வடக்கு விநாயகத்தெல்லாம் இறக்கி விடுவோம். இறக்கி விட்டு அப்படியே ஸ்மூத்தாக அவர்கள்ட்ட பேசி அவர்களை பற்றி எந்த விமர்சனமும் பண்ண வேணாம். எலெக்ஷன் வரைக்கும் அதிமுக பற்றி எந்த பேச்சையுமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த யாரும் பேசுவாங்க, நீங்கள் குறிப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு யாத்திரை போயிருங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், ஒன்று ராஜஸ்தானுக்கோ கர்நாடகாக்கோ மத்திய பிரதேஷ்க்கோ பார்வையாளராக அண்ணாமலையை துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டைல்லே நம்ம போயிட்டுருப்போம். நீங்கள் இந்த யாத்திரையை அப்படியே கண்டினியூ பண்ணி ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டே இருங்க. திமுகவுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுங்கள். நான் அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம். அதிமுக வேறு எதையுமே நீங்கள் பேச வேணாம், எந்த கருத்தையும் சொல்ல வேணாம். நீங்கள் பாட்டுக்கு யாத்திரை போங்க, அதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு அதை வச்சுட்டு திமுக எதையாவது ஒரு இதை சொல்லிவிட்டு இந்த ஃபைல் இருக்குது இந்த ஃபைல் இருக்குன்னு அந்த பழைய மாதிரியான கதையை நீங்கள் விட்டுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருங்க. எதிர்ப்பு அரசியலில் தான் வந்து உங்கள் பின்னாடி ஆள் வராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உளவுத்துறை தகவல் வந்திருக்கு. அதனால் இப்படி போங்க தம்பின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பியிருக்கதா தகவல். பதவியை விட்டு தூக்கலை. அதே நேரத்தில் அண்ணாமலையோட இதை வந்து அண்ணாமலைக்கு மனம் கோணாமல் 2ஆக அவரோட அதிகாரத்தை பிரிச்சுட்டாங்க. அதுதான் இன்னி வெளியே வரப்போகுது. அண்ணாமலை வந்து ஒரு ட்ராக்கில் இந்த யாத்திரை ஈத்திரை அப்படின்னு சொல்லி போயிடுவார், நித்திரைன்னு போயிடுவார். இந்த பக்கம் வந்து இந்த பிராமின் லாபி வந்து ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்து நம்மளை போட்டு சாவடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால சரி அதிமுக பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர நீங்கள் வேலையை பாருங்கள், கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு உரிய ஒரு பங்களிப்பை தரேன்ற மாதிரி அவர்கள் மத்திய பாஜக வந்து திட்டம் போட்டிருக்கதாக தகவல் வந்திருக்கு. ஸோ எனவே வந்து இனி வந்து அண்ணாமலை பழைய மாதிரி பேச மாட்டார், கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடக்குவார், அதிமுக எதிராக பேச மாட்டார். இந்த மாதிரி தோன்றித்தனமாக தோன்றியது எல்லாமே எதையாக ஒன்று பேசுகிறதுன்றது கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து இந்த பிராமின் லாபி இருக்காங்க இல்லையா, இவர்களை வைத்து அதிமுகவோட ஒட்டுறதுக்கு அவர்களோட அஸ்கா போட்டு எப்படியாவது காலி பண்ணுறதுக்கு இப்படி ஒரு இதை எடுத்துகிட்டு இருப்போம். ஒரு என்ன டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி எடப்பாடி திருப்பி வந்து சேலத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒட்டுமில்லை உறவுன்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்புல, இவங்களோட சேர்ந்தால் நம்ம கட்சியை காலி பண்ணிடுவாங்க அப்படின்றது 100% புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி சரியான நேரத்தில் நம்ம சரியான ஒரு முடிவு எடுத்துருக்கோம், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம விதி விட்ட வழி நம்ம ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சு அப்படியே இவர்களோட ஒட்டி சேர்ந்துடலாம். இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்படியே பேசாமல் அரசியல் நடத்த வேண்டியதான், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு
எடப்பாடியும் ஒரு இதில் இருக்கார். இனி வந்து அதிமுக பாஜக மோதல் வெளியே வந்து யாருமே எந்த விமர்சனமும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் இரு தரப்புலையும் எழுதப்படாத ஒரு இதாக உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில் நிர்மலா சீதாராமன் கோவையில் போட்டி போட போகிறாங்க. அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி ஒரு சிறப்பு இது வந்து நேற்று நடந்த நாளே களத்தில் இறங்கின நாளே காவு வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நேற்று கோவையில் அக்காவுக்கு வச்ச ஆப்பு என்ன அப்படின்றத நம்ம அதிலிருந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இது வந்து இன்றைக்கி இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அண்ணாமலையோட நிலை இதுதான். அண்ணாமலை பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எப்படி போயிட்டுருப்பார், அது ஏடிஎம்கே எப்படி போயிட்டுருக்கோம், எலெக்ஷன் வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கோம். கூட்டணி சேர்ந்தாலும் உண்டு தான், கூட்டணி சேரலைன்னா 3வது அணியாக போட்டுடலாம். ஆனால் அண்ணாமலை என்ன உறுதிமொழி கொடுத்துருக்காப்புலன்னா, நிர்மலா சீதாராமனை நீங்கள் போடுங்க கோயம்புத்தூரில் போட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சீட்டை கட்டாயம் நம்ம உயிரை கொடுத்தாவது ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி அங்கே நாகர்கோவிலில் ஜெயிச்சிடலாம். 2 இடம் நமக்கு உறுதி. இதுக்கு மேலே என்னாச்சு வேணும்? அதிமுக வந்தால் அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டி நம்ம இழுத்துக்கலாம். அதுக்காக அதிமுக போய் நம்ம இறங்கி போக வேண்டாம், அதிமுக காலி பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்துட்டார். அதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் நினச்சதை 2 நாளைக்கு பேசிக்கிங்கன்னு சொல்லியிருக்காப்புல. 3வது நாளில் ஏதோ மாவட்ட செயலாளர் கூட்டம் தனியாக வச்சுருக்காப்புல. அப்போ இந்த கும்பல் இருக்கு இல்லையா, நேற்று வந்து வடக்கு விநாயகன் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டாங்க பாருங்கள். இந்த கூட்டம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, அண்ணாமலை வந்து ஒரு ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலைன்னொன்னே அவர்கள் அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து இந்த விநாயகத்தை நம்பி முழுசாக இறங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் அவர்கள் தலையிலே அவர்கள் மண்ணவாரி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த குரூப் அப்படியே வந்து ஏடிஎம்கே வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். இதுதான் இன்றைய நிலவரம். அதுக்கப்புறம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.